வணக்கம்ப்பா. குப்பைக்கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பக்கமும் நம்ம வாசலை விட்டு கீழே இறங்குனாலே வெறும் குப்பைக்கீரை முளைச்சி கிடக்கும். கண்ட இடத்துலையும் முளைக்கும். அது சுத்தமான இடத்துல முளைக்கிற குப்பைக்கீரையை எடுத்து நல்லா அலசிடணும். அலசி அதை தண்ணி இல்லாமல் இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கணும். ஒரு 1/4 லிட்டர் அளவு சாறு எடுத்து இந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்பு கல் உப்பு ஒரு கிலோ உப்பு வாங்கி மண்ணிலே கடாயெல்லாம் இருக்குது, இல்லாட்டி மண் சட்டி அதுகளில் போட்டு அப்படியே வறுக்கணும். வறுக்கும்போது அந்த சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊட 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 கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வறுத்து அந்த சாறு பூரா அதில் ஏறுற அளவுக்கு செஞ்சு நல்லா வறுத்து ஈரப்பதம் இல்லாமல் அளவுக்கு வறுத்து நம்ம பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். தூளுப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க கழிவுனா குப்பை, ரத்தத்தில் இருக்கிறது, குடலில் இருக்கிறது, எல்லா கழிவும் போயிரும்ப்பா. இந்த முகத்தில் கற்கற்பாக வர்றது, இந்த மங்கு வர்றது, அப்புறம் தோல் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வரவே வராது. நீங்கள் எப்போவும் உப்பு வாங்கினா 1 லிட்டர் உப்பு வாங்கினா குப்பைக்கீரையை பறிங்க, சாறுடுங்க, அப்படியே வறுத்து வச்சுக்கோங்க.